ரோகிணி கிட்ட மனோஜ் ஃபோன் போட்டு சொன்னதுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்காரு. அப்போது அவ்வளோதானா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கும் ரோகிணிக்கும் முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயா மட்டுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இங்கே மாமியார் வேற, புது மாமியார் ஃபோன் போட்டு மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன மாப்பிள்ள பணம் வாங்கிட்டு போயிட்டீங்க, என் பொண்ணை மறந்துடாதீங்க, கண்டுக்காமல் விட்டுடாதீங்க. என்னதான் இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் முதலிரவு நடந்தே ஆகணும், என் பொண்ணு கூட நீங்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வேற ஃபோன் போட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருந்தாலும் எங்கள் ரோகிணியையும் மறக்க முடியல. என்ன அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சான்னு கேட்குறா. அப்படின்னா ரோகிணிக்கிட்ட இனிமேல் நம்ம உறவு கொண்டாட முடியாதுல்ல அப்படின்ட்டு மனோஜும் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இங்கே முத்து மீனாவுக்கும் சந்தேகம் என்னன்னா, எப்படி அவனுக்கு ஒரு நாளில் இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகமே. அதான் முத்து எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரோகிணி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ தான் வக்கீல் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே அப்பதான் விஜயா சொல்றாங்க, இப்பதான் எனக்கு மனசு நிறைஞ்சிருக்குது, எப்படா இவளை என் பிள்ளையோட வாழ்க்கையிலேருந்து விரட்டி விடலான்னு நினச்சேன். என் பிள்ளையும் உடனே 5 லட்சத்தை புரட்டி கொண்டு வந்துட்டான். இவளை இப்படியேவும் அத்து விட்டுறணும், முதல்ல அவள்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க. உடனேவும் என்னம்மா ரோகிணி, நீ கேட்ட மாதிரி அவங்களும் பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கறதா சொன்னில்ல, நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி மனோஜை திரும்பி பார்க்குறாரு. ரொம்ப அழுகிறாரு. நம்ம வாழ்ந்த வீடு இது, மனோஜ் கூட இன்னும் எத்தனை வருஷம்லாம் நம்ம சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் நம்ம ஆசை என்றைக்குமே நிறைவேறினதில்லை. இப்போது என் வாழ்க்கை, நான் தேடிக்கிட்ட வாழ்க்கை கூட எனக்கு நிலைக்கலையேன்னு சொல்லிட்டு அப்படியே கதறி துடிக்கிறத மீனாவும் ஸ்ருதியும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாவம்ல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்காக தான் போய் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது அப்படி சொல்லியிருக்க கூடாது, தப்பு தான். ஆனாலும் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மீனாவும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் போயிட்டு இந்த மாதிரி மனோஜ் கிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பேச முடியாது, நீ கேட்ட பணம் வந்துருச்சுல்ல, அப்போது அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இரு, உனக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன உடனே மனோஜை திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் ரோகிணியை திருட்டுத்தனமாக அவங்க அம்மா இருக்கும்போது எப்போவும் எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி பார்க்கறதுனால இனிமேலும் மனோஜை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம போராடுறதுக்கும் அர்த்தம் இல்லை. நம்ம பையன் ஒருத்தன் நம்மளை நம்பிட்டு இருக்கான், நம்ம கிறிஷோட வாழ்க்கையும் தான் பார்க்கணும், நம்மளோட லைஃப்பை நான் தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக பையனோட எதிர்காலத்தையே ஃப்யூச்சரையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கிறிஷை நினச்சி நம்ம கையெழுத்து போட்டுறணும் அப்படின்ட்டு வேமா போகிறாங்க. கையெழுத்து போடுற இடத்துக்கு பேனா எடுக்கும்போது கூட மனோஜை பார்க்குறாங்க. எங்கள் மனோஜ் வேண்டான்னு சொல்லுவாரோ, நம்மளை மறுபடியும் ஏற்றுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பேனா எடுக்கும்போது கூட ஒரு எட்டு பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் சுத்தமாகவே திரும்பி கூட பார்க்கலங்க. சொன்ன உடனே எங்கள் ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்கு பேனை எடுத்து போட போகிறாங்க. அப்போ தான் ரோகிணி அப்படியே தலை சுற்றி கிருகிருன்னு அப்படியே கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் விஜயா இருந்துக்கிட்டு, மேடம் அவன் நம்பாதீங்க, அவள் ரொம்ப நடிக்கிறா அப்படின்னு சொல்லி விஜயா வக்கீல் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ஐயோ என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, பாவம் ரோகிணி எதுக்காக இப்போ இப்படிலாம் பண்ண போகிறாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போயிட்டு ரோகிணியை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனாலும் ரோகிணி எழுந்திருக்கவே இல்லை. தண்ணி எடுத்துட்டு தெளிச்சும் பார்க்குறாங்க. அப்போவும் ரோகிணி எழுந்திருக்கல. ஒருவேளை மனோஜ் நம்ம விட்டு பிரிய போகிறோங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டாலோ அப்படின்னு எல்லாத்துக்குள்ளே ஒரே பயம். அப்போ தான் வக்கீல் சொல்கிறாங்க, ஒருவேளை அங்கே ரோகிணி மருந்து கிடந்த குடிச்சிருப்பாளோ, ஏன்னா மனோஜ் மேலே ரொம்ப உயிராக இருந்தேன்னு வேற சொன்னீங்க, இப்போது மனோஜை விட்டு பிரிய போகிறோம், நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு எதுவும் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ தான் மனோஜ் இருந்துக்கிட்டு, ஆமாம்மா அவள் அன்னைக்கே சொன்னா, நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு, அப்படி எதுவும் ஒரு வழியாக எதுவும் பண்ணிட்டாலோ என்னமோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது நடந்திருந்தா உங்கள் பையனை போலீஸ் ஸ்டேஷனில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா உங்களால் ஒரு பொண்ணு இப்படி பண்ணியிருக்குன்னா நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரோகிணி ஏற்கனவே உங்கள் பையனை அடையணுங்கிறதுக்காக நிறைய போய் சொல்லி நிறைய ட்ராமா பண்ணி, அதாவது எத்தனை கேஸை நான் முடிச்சு கொடுத்துருக்கேன், ஆனால் உங்கள் பையன் கேஸில் நானே திக்குமுக்க ஆடிட்டேன், ஏதோ ரோகிணியாக மனசை விட்டு நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னதுனால உங்கள் பையன் கேஸில் நம்ம ஜெயித்த மாதிரி, அவள் முடியாமல் அவளா ஏதாவது பிடிவாதமாக நான் மனோஜ் கூட தான் சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லியிருந்தா நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும். அதுவும் பொய் சொல்கிறதுல ரோகிணி ரொம்ப டேலண்டான பொண்ணு தான்,
அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ரொம்ப நேரம் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா அது வேற உயிருக்கு ஆபத்தாயிடும், தூக்குங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. இந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சேர்த்துருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அவங்க வந்து டாக்டர் சொல்றாங்க செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரோகிணியை செக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஆளுக்கு ஒவ்வொன்றா பயமுறுத்துறாங்க. போச்சு, மனோஜை தான் தூக்கி உள்ள வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்துட்டு ஐயோ ரோகிணி ஒரு வேளை ஏதாவது மருந்து வாங்கி குடிச்சிருப்பாங்களோ, ஏற்கனவே மனோஜுக்காக தான் இவ்வளோ போராட்டம்னு சொன்னாங்க, இப்போ ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே இந்த விஷயம் சந்தோஷ்க்கு தெரிஞ்ச விஷயம் அங்கே சாமியாருக்கு தெரிய அந்த சாமியார் வந்து கனகாவோட அம்மா கிட்டலாம் சொன்ன உடனே அவங்க இருந்துக்கிட்டு ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆக போய் நம்ம மாப்பிள்ளையை தூக்கி ஜெயிலில் வச்சிட்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கை போயிடும், அதை நம்பி வேற நம்ம 10 லட்சம் ரூபா பணத்தை வேற மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருக்கோம், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. அவங்களும் கிளம்பி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரும் சொல்லிடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. உடனே விஜயாவும் வீட்டில் இருக்க மனசு கேட்கல, என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைய ஜெயிலுக்கு எதுவும் பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விஜயாவும் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டரும் வெளியில் வராங்க. வந்த உடனே டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு மீனா, முத்து, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ தான் ரோகிணியோட அம்மாவுக்கு விஷயம் தெரிய ரோகிணியோட அம்மாவும் கிளம்பி வரேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்த உடனே டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள்லாம் அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபு தான் அவங்க, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்குறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க எல்லாம் சந்தோஷமான விஷயந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட. அப்போ தான் அவங்க இருந்துக்கிட்டு அவங்க கன்சீவாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாம்மா அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேமேவோ மனோஜ் தலையில இதையே இறங்கின மாதிரி இருக்கு. உடனே விஜயா மனோஜை திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கையெழுத்து போட போற நேரத்துல உன் தலைவிதியவே நீயே மாத்தி எழுதிக்கிட்டேடா, இப்படி புரட்டி போட்டுக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்காரு. என்னது ரோகிணி மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்தான் இங்கே ரோகிணி கண் முழிச்சு பார்க்குறாங்க. கண் முழிச்ச உடனே ஏம்மா நீங்கள் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை போல, உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்சீவாக இருக்கிறது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணிக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம், மயக்கம் தெளிஞ்சு இந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே ரோகிணி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம பேர் தள்ளி போச்சா இல்லையான்னு பார்க்குற இதில் கூட நான் இல்லை டாக்டர், எனக்கு எங்கடா நம்ம மனோஜை விட்டு பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதுக்கப்புறமா தான் எப்படியோ என் வயிற்றில் இருக்க குழந்தை தான் என் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வயிற்றில் உண்டாயிருக்கு. எப்படியாவது நான் அந்த குடும்பத்தில் மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன் ஆசை நிறைவேற போகுது, இதுக்கு மேலே இந்த குழந்தைய காரணமாக காட்டி நான் கண்டிப்பாக மனோஜை விட்டு பிரிய மாட்டேன், எப்படியாவது குழந்தை பிறந்த உடனேனாலும் மனோஜ் என்னை தேடி வருவார், அவங்க அம்மாவும் மனோஜ் புள்ளங்கிறதுனால கண்டிப்பாக வருவாங்க, அவர் மேலே அவ்வளோ பாசம் இருக்கிற அவங்க அம்மா அவர் பெத்த புள்ள மேலே கண்டிப்பாக பாசமாக இருப்பாங்க, அதனால் என்னை கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க, குழந்தை தான் என்னையமும் என் குடும்பத்தையும் மறுபடியும் அவங்க கூட சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்போ தான் விஜயா என்னடா காரியம் பண்ண, அவளை விட்டு பிரிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது, எப்படா அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மிரட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா அது அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் என்னை ஷோரூம் போய் படுத்துக்க சொன்னீங்கல்ல, அங்கே எலி தொல்லை தாங்க முடியலம்மா, அதான் நான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி எலி தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னனா, அவள் பூனையை பிடிச்சிட்டு ஃப்ரெண்டாக்கிட்டாமா, அப்போ அன்னைக்கு தாம்மா அப்படின்னு சொன்னோன்னே சி வாய மூடுறா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இப்போ விவாகரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய உண்டு பண்ணிட்டு நிற்கிறியேடா அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜை பிடிச்சி திட்டின உடனே இந்த பக்கம் என்னடானா கனகாவும் அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனது மாப்பிள்ளையா அப்படின்னு விஜயா பார்க்க ரோகிணி பார்க்க மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போக உடனேவும் மனோஜ் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்னடா பதில் சொல்றது, இவங்க வேற வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு
அப்படியே பார்க்குறாங்க. மாப்பிள்ளை உங்களை தான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? எனக்கு விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஒன்றுமே புரியல. உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோகிணி தான் ஒய்ஃப்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க. கனகா வேகமாக போயிட்டு மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஹஸ்பண்ட் சொல்லுங்க ஹஸ்பண்ட், என்ன ஆச்சு? அம்மா எதுக்கோ சீக்கிரம் கிளம்பி போகணும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தோம். என்ன ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லாரும் என்னடா இதெல்லாம், இது என்ன நடக்குது அப்படின்னு அங்கே விஜயா கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன மாப்பிள்ள நான் சொல்லலாமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, இன்னும் நீங்கள் சொன்னால் என்ன சொல்லலைன்னா என்ன அப்படின்னு மனோஜ் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அப்போ தான் அந்த அம்மா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் வந்து இப்போது என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. சொல்லப்போனால் அவர் என் வீட்டு மருமகன். அதனால தான் நான் வந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன். கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொன்னார். 5 லட்சம் ரூபாய் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக சொன்னார். நான் கொடுத்தேம்மா. அதனால் இப்போ வந்து அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டதா எனக்கு வந்து நியூஸ் வந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றோ என்னமோ அது மூலமாக என் பொண்ணு வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு தான் நான் வந்தேன். வேமா வந்து பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுதுன்னு சொன்ன உடனே, அதான் பிரச்சனையை நீங்களே கிளப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாரு, அதான் நான் நினச்சேன், இவனுக்கு எதுடா 10 லட்சம்னு? ஏண்டா உன்னை முழுசாக நம்பிட்டு இருந்த அம்மாவையே இப்படி ஏமாற்றி திருட்டு கல்யாணம் பண்ணினது மட்டும் இல்லாமல் டைலாக் வேற பேசினேன். என்னால் ரெடி பண்ண முடியும், 1 கோடி கூட ரெடி பண்ண முடியும்னு. அது இதுதானா? ஐயோ கடவுளே, இவன் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கானா, அதுக்கு பின்னாடியே பிரச்சனை வரும்னு மீனா சொன்னால, வந்துருச்சு பாருங்கம்மா, நீங்களே சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரோகிணி சொல்கிறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன். இது நாள் வரைக்கும் நான் மட்டும்தான் பிரிஞ்சு போகிறதா நினச்சேன், என் பையனை மட்டும் பார்க்கணுன்னு. என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா மனோஜ், இனிமே என் குழந்தை இன்னொரு குழந்தைக்காக நான் பார்க்கணும்ல, அதனால நான் விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன். மனோஜ் தான் என் புருஷன். நான் விவாகரத்து பண்ணவங்களாட்டி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சதுனால உங்கள் கல்யாணம் செல்லாது. இதை நான் வந்து எப்படியாவது நான் நிரூபிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பி சந்தோஷமாக போகிறாங்க. மனோஜ் 2 பக்கத்துலையும் இடி வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு.